இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ரைட் சைடில் வர இந்த ஆப்ஷன் தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பேனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த டிசைன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரோட்டோடைப்பிங் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து இந்த சைடில் இருக்கும். டிசைன் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் செலெக்ஷன் இன்ஃபோ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக இருந்தால் அந்த காம்பனண்ட்டோட நேம் வரும். உங்களால் இந்த காம்பனண்ட்டை இங்கே வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இதே ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தால் அது என்ன டெக்ஸ்ட்டோ அதை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஃப்ரேமாக இருந்தால் அது ஃப்ரேம்னு பார்க்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னா இங்கே வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்னா 2 டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணால் 2 செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 செலக்டட்னு வரும். நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஏன்னு இருக்கும். சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய 2 விஷயத்த செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களால் பல்க் எடிட் பண்ண முடியும். இது வந்து பல்க் எடிட். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணேன். டெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா உங்களால் பல்க் எடிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து இந்த இடத்துல அதோட பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டுன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். சேம் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், பல்க் எடிட் நான் சொன்ன மாதிரி ஒரே டைமில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனில் ஒரு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பல்க் எடிட் பண்ணி ஒரே டைமில் கலர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா வந்து சைஸ் ரீசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கா, ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணனா நான் இப்போ நினச்சேன்னா இதோட சைஸை வந்து நான் என்ன பண்ணேன்னா 75/75 நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். ரெண்டுத்தோட சைஸுமே வந்து ஈக்குவலாக 75/75 உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து குவிக் ஆக்ஷன் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் உங்களால் பண்ண முடியும். அதுக்கான காம்பனண்ட்டாக மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து இதை வந்து யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இதில் படிச்சிருப்போம். யூனியன் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் நான் மேலே கீழே வச்சுட்டு செலக்ட் பண்ணி இது வந்து நான் வந்து யூனியன் கொடுத்தேன்னா ரெண்டும் ஒரே டிசைனாக மாறிடும். இதே நான் வந்து இது ரெண்டுத்தையும் நான் வந்து வச்சுட்டு நான் வந்து இதை வந்து இன்டர்செக்ட்னு கொடுத்தேன்னா இது காமனாக இருக்கிறது மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிற 2 எலமெண்ட்டுக்கு பல்க் ஆக்ஷன்ஸ் மல்டிபிள் திங்ஸ் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த அலைன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 ரெக்டாங்கிள் வச்சுருக்கேன். இந்த 3 ரெக்டாங்கிளுமே வந்து வேறு வேறு பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நான் 3த்தையும் செலக்ட் பண்ணி மிடில் வந்து நான் அலைன் பண்ணுறேன் சென்டராக அப்படின்னா நான் இதை கொடுத்தேன்னா சென்டராக அலைன் ஆகும். இப்போ இதே நான் வந்து எல்லாமே லெஃப்ட்டில் நான் அலைன் பண்ண நினச்சேன்னா லெஃப்ட் அலைன், இதே நான் எல்லாம் ரைட்டில் அலைன் பண்ணாச்சா ரைட் அலைன், ஸோ இதே நான் சென்டரில் அலைன் பண்ணாச்சா சென்டர். இது 3மே வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா வெர்டிகல் அலைன் டாப் அந்த மாதிரி சில அலைன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதோட டிகிரி ஆஃப் ரொட்டேஷன், அப்புறம் வந்து அதோட இன்வெர்ட்டடாக இல்லை எப்படி வந்து அதை டிஸ்பிளே பண்ணணுமோ அதுவும் உங்களால் இது பண்ண முடியும். ஃப்ளிப் ஹரிசாண்டல், ஃப்ளிப் வெர்டிகல்னு சொல்லுவாங்க. இது வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல், ஃப்ளிப் வெர்டிகல்ன்ற ஆப்ஷன். இது வந்து ரொட்டேட், உங்களால் வந்து இதை ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இதை கலர் மாற்றி இப்படி வச்சேன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து தெரியல உங்களுக்கு. ஸோ இது வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை ரொட்டேட் பண்ணேன்னா இந்த ரொட்டேஷன் ஹேப்பன் ஆகும். இதோட டிகிரி வந்து நீங்கள் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இப்போ நான் 65 கொடுத்தேன்னா 65க்கு என்ன டிகிரியோ அதுவும் கொடுக்கலாம். உங்களால் நெகட்டிவ்ஸ்லேயே வேல்யூ வந்து என்ட்ரு பண்ண முடியும். -5 அந்த மாதிரி வந்து இது பண்ண முடியும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் போனாலும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஐகான் சேஞ்ச் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ வந்து மாறி இருக்கும். இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா உங்களால் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த ஈஸி ஆப்ஷன். நீங்கள் வந்து
இந்த எல்லா டைமும் மேனுவலாக நீங்கள் என்டர் பண்ணிட்டு இருக்க வேணாம். மேனுவலாக வேல்யூஸ் போட்டால் தான் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களால் இது பண்ண முடியும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி உங்களால் இந்த விஷயத்த வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து லேஅவுட் செக்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதுக்கு கீழே இந்த பொசிஷனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் வந்து பொசிஷனு, அதுக்கப்புறம் லேஅவுட் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து இருக்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஆட்டோ லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த ஆட்டோ லேஅவுட் வித்து ஹைட் அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த இதை ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் வித் அண்ட் ஹைட் வந்து டிஸ்பிளே இருக்கும். இதில் இந்த ஆப்ஷன் ஆனில் இருக்குது. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபார்மாக உங்களால் வந்து ஒரு சைடையும் வந்து ரீசைஸ் பண்ண முடியும். ஆனால் இதே நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் பண்ணிங்கன்னா இதை வந்து உங்களால் வந்து ஃப்ரீ ஃபார்மாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதோட ஹைட் அண்ட் வித் தான் யூனிஃபார்மாக வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ நம்ம போய்ட்டு 100 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே 100 போட்டாலும் அங்கேயும் வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து இன்ஹெரிட் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த இந்த ஹைட் அண்ட் வித்து இருக்கா, இப்போ இதே நான் இதை டூப்ளிகேட் பண்ணி 2 எலமெண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அப்புறம் இந்த 2 எலமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேசிங், இந்த 2 ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு வந்து மல்டி செலக்டில் வந்து எனேபிள் இருக்கும். இப்போ ஆட்டோ லேஅவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயில்டு ஒரு டாப்பிக்கு, அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ ஆட்டோ லேஅவுட் நான் ஆன் பண்ணனா அந்த ஆட்டோ லேஅவுட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து இந்த சைடில் வரும். ஆட்டோ லேஅவுட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து உங்களால் இங்கே வந்து செட் பண்ண முடியும். இந்த ஆட்டோ லேஅவுட்குள்ளேயே வந்து இந்த பேடிங்னா என்ன, மார்ஜின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். பட் இந்த லேஅவுட்டோட இதுவும் வந்து ஒரு லேஅவுட் தான். இதுக்கு வந்து நம்ம பேர் வச்சுக்கலாம் சாம்பிள் அப்படின்னு நான் வந்து பேர் வைக்கலாம். அப்படின்னா இந்த சாம்பிள் லேஅவுட் வந்து நம்ம எப்படி வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சாம்பிளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த சைடில் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னா இந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பொசிஷன் பார்த்தோம், ஆட்டோ லேஅவுட், அப்புறம் லேஅவுட், அப்புறம் வந்து அப்பியரன்ஸ். இப்போ அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னென்னா இந்த ஒரு செலெக்ஷன் இருக்கா, இந்த செலெக்ஷனுக்கான என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமோ அது வந்து அப்பியரன்ஸில் இருக்கும். முதல்ல வந்து விசிபிலிட்டி டாகிள் வந்து இந்த ஐஸ் கொடுத்தீங்கன்னா விசிபிலிட்டி ஹைடு ஷோ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெண்ட் மோடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிளெண்ட் மோட் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து மல்டிபிள் லேயர்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு லேயரோட இன்னொரு லேயர் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம லைக் இந்த பிளெண்ட் மோட் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ப்ரீ செட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரீ செட் ப்ராப்பர்ட்டிஸை அந்த எலமெண்ட் மேலே ஆட் பண்ணி மல்டிபிள் லேயர்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ அது எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து இந்த இதோட ஒப்பாசிட்டி. இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய டிரான்ஸ்பரன்சி வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கார்னர் ரேடியஸ். இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாட் தெரியும். இது வந்து இதை நீங்கள் பிடிச்சி இப்படி இழுத்தாலும் ஒன்று தான், இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பெயினில் வந்து போயிட்டு வேல்யூ என்ட்ரு பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கார்னர் ரேடியஸை யூஸ் பண்ணி இந்த ரெக்டாங்கிளோட கார்னர் வந்து நம்மளால் எவ்வளோ வந்து கார்னர் ரேடியஸ் வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் அதுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து உங்களால் வந்து இந்த கார்னர் ரேடியஸ் வந்து வெறும் ஒரு சைடு மட்டும் கொடுக்கணுமா இல்லை 4 சைடுமே கொடுக்கணுமான்ற ஆப்ஷன் வந்து ஆன் ஆஃப் வந்து உங்களால் இங்கே பண்ண முடியும். இப்போ நான் வந்து வெறும் ஒரு சைடு மட்டும் ஒரு 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த சைடு மட்டும்தான் வந்து கார்னர் ரேடியஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த கார்னர் ஸ்மூதனிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த கர்வை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர் வந்து இன்னும் வந்து ஸ்மூத்தாக மாறும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒன் சைடு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கல, உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டட் கர்வ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கார்னர் ஸ்மூத்னிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் கூட கர்வியாக வந்து மாற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து இதில் போயிட்டு ஃபில்லில் போனோம்னா இங்கே தான் வந்து நம்ம கலர் செலெக்ஷன் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்னு இருக்கும், அப்புறம் லைப்ரரின்னு இருக்கும். லைப்ரரினா என்னென்னா நம்ம ஒரு டிசைன் சிஸ்டம் நம்ம வந்து அப்கமிங்கில் பார்க்க போகிறோம். அந்த டிசைன் சிஸ்டம் வரப்போ லைப்ரரி காம்போனண்ட்டு இந்த மாதிரி ரீயூசபிள் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். முதல்ல வந்து கஸ்டம்னா என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து கஸ்டம். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு என்ன நீங்கள் கலர் வைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கஸ்டமில் போயிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் இருக்கும். ஒன்று வந்து சாலிட், அப்புறம் கிரேடியன்ட், அப்புறம் பேட்டர்ன், அப்புறம் வந்து இமேஜ், அப்புறம் வீடியோ. ஸோ மோஸ்ட்டாக இந்த இமேஜும் வீடியோ வந்து பெய்டு வெர்ஷன் வீடியோ வந்து பெய்டு வெர்ஷனில் மட்டும் தான் எனேபிள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இமேஜ் அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப காமனாகவே எல்லாரோட ஃப்ரீ அக்கௌண்ட்லேயுமே வரும். இப்போ வந்து சாலிட் அப்படின்னா சிங்கிள் கலர் தான் அதில் வந்து இருக்கும். மல்டிபிள் கலர்ஸ் வந்து சாலிடில் வந்து சப்போர்ட் பண்ணாது. உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து அதோட ஒப்பாசிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் அப்படின்னு இருக்கும். கலர் கோட் பொறுத்த வரைக்கும் இன்புட்டை வந்து உங்களால் ஆர்ஜிபி 3 கலர்லேயும் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ரெட்டு, க்ரீனு, ப்ளூன்ற 3 வேரியண்ட்டில் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் சிஎஸ்எஸ் ஃபார்மெட்லேயும் கொடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு வந்து காமனாக ஹெக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெக்ஸ் கோட்லேயும் வந்து உங்களால் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து எஃப்எஃப் போட்டேன்னா இது வந்து ஒயிட்டாக மாறிடும். இதே நான் வந்து 00000 போட்டேன்னா பிளாக்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்கோட்ஸ் வந்து வச்சும் உங்களால் கலர்ஸ் வந்து மாற்ற முடியும் ஒரு எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியில். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னாலே மல்டி கலர் ஒரு யூசேஜ் தான். கிரேடியன்ட் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் கலர் இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலும் அதையும் வந்து நம்ம அப்படிதான் கன்சிடர் பண்ணிருக்கோம். இதுக்கு மட்டும் டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணாலும் இங்கேயும் வந்து ஒரு கிரேடியன்ட் தான். இப்போ கிரேடியன்ட்லேயே வந்து சில டைப் இருக்கு. லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட், ஆங்குலர் கிரேடியன்ட்னு. லீனியர்னா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பாயிண்ட்ல எண்ட் ஆகும். இதுதான் வந்து லீனியர். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணி நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கலர் மட்டும் நான் மாத்துறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிரேடியன்ட்ல வந்து நான் இந்த ஒரு சைடை மட்டும் நான் நல்லா டார்க்காக மாற்றிட்டு ஒரு சைடை வந்து நான் வந்து லைட்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியூவல் டோன் வயலட் ஆர் பர்பிளில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள். இப்போ வந்து இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா இந்த கிரேடியன்ட் ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம வந்து இதுக்கான ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து இதை இப்போ வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதே நான் வந்து அதே கலரில் ரேடியல் கொடுத்தேன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஒரு கலர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அதை வந்து சுற்றி இன்னொரு கலர் வரும். ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்களேன். அதுதான் வந்து ரேடியல். ஸோ ஆனால் லீனியரில் என்ன நடக்கும்னா கலர் ட்ராவல் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணும். இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டே வரும் கலரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா வேற ஒரு கலரோட மர்ஜ் ஆகிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போ ரேடியல் கிரேடியன்ட்டுக்கு போனாலும் உங்களால் அதே விஷயத்தை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடக்கிறனால என்ன நடக்கும்னா அதோட ஸ்ப்ரெட்டை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஆங்குலர் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கிரேடியன்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், இதோட டிகிரி என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களால் இது பண்ண முடியும். ஸோ ஆங்குலர் அப்படிங்கிறதே என்னன்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட் பண்ணுறீங்க. இதோட டைமென்ஷன் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஆங்குலர் கிரேடியண்ட்டில் மட்டும். சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிட்டு பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து உங்களால் இந்த கிரேடியண்ட்டே வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் அந்த பர்ஃபெக்டாக அந்த ஆங்குலர் கிரேடியண்ட்டை அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபைனலாக இருக்கிறது வந்து டைமண்ட். ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன்டு ஒரு ஷேப்பு தான். இந்த டைமண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த மாதிரி எப்படி வந்து கிரேடியன்ஸ் காமனாக யூஸ் பண்ணுற கிரேடியன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி இதில் வந்து நீங்கள் வந்து புதுசாக பார்க்கறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லீனியர் கிரேடியன்ட்டே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் வந்து மெயினாக ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளிப் சைன் இருக்கும். இது வந்து என்னன்னா ஃப்ளிப் பண்ண முடியும். இந்த கிரேடியண்ட்டை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஃப்ளிப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணலாம். மேனுவல் ரொட்டேஷனும் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ரொட்டேஷன் யூஸ் பண்ணாலும் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து இப்போ 2 கலர் தான் இருக்குது இந்த கிரேடியண்ட்டில். ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னொரு கலர் வேணும் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு வந்து இந்த கிரேடியண்ட்டில் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல டேப் பண்ணிங்கன்னா கூட ஆக்சுவலாக இன்சர்ட் ஆகும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இதுதான். ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ட் அப்படிங்கிற இந்த ஃபில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து லீனியர் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு போயிட்டீங்க, சாலிடுக்கு போயிட்டீங்கன்னா அது வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ ஒரு டைமில் வந்து ஒரு ஃபில்லில் வந்து ஒரு ஸ்டேட் தான் ஆக்டிவில் இருக்கும். ஆனால் எதுவும் டெலிட்லாம் ஆகாது. இப்போ இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபைல் ஏதாவது எஸ்விஜி ஃபைல் ஏதாவது வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு இமேஜ் ஏதோ வச்சுருக்கீங்க, அது வந்து நீங்கள் அப்ளை பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை இப்போ நான் வந்து ஒரு செலக்ட் சோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ இது வந்து நான் பேட்டர்னாக எடுத்துக்கிறேன்னா
நான் இதுக்கு மேலே இதை எங்கெங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அதே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ பேட்டர்ன் அப்படின்றது எதுக்குன்னா, சில டிசைன்ஸில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கொடுக்குறப்போ வந்து இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னரிட் பண்ண முடியும். ஒரு இடத்துல இருக்கிற டிசைனை வந்து ஈஸியாக வந்து இங்கே இன்னரிட் பண்ண முடியும். திருப்பி வந்து இதுக்குன்னு சொல்லி நம்ம செட் பண்ணாமல் நம்மளால் வந்து அதை இன்னரிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற வந்து இமேஜ் ஆப்ஷனு. உங்களுக்கு சிஸ்டம்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதையுமே வந்து உங்களால் வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இதில் வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா கிராப்பு, ஃபிட்டு, ஃபில்லுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபில்லுன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். ஃபிட் அப்படின்னா இந்த எலமெண்ட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். கிராப் அப்படின்னா உங்களால் வந்து இந்த எலமெண்ட்டை வந்து இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ண முடியும். ஸோ ரீசைஸ் பண்ணுறது இப்படி தான் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைல். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கைண்ட் ஆஃப் நீங்கள் என்ன மாதிரி பொசிஷனிங் வந்து இதில் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். தென் இதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், டெம்பரேச்சர் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது என்னன்னா இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களால் மாற்ற முடியும். அதாவது இமேஜுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அதோட கான்ட்ராஸ்ட்டு, அதோட சேச்சுரேஷனு, அதோட டெம்பரேச்சரு, அந்த மாதிரி இமேஜ் ப்ராப்பர்ட்டியை மாடிஃபை பண்ணணும் இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணக்கப்புறம்னா அது நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணலாம். ஃபைனலாக இந்த வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும். சேம் இதுவும் அதே தான். இமேஜ் நீங்கள் இன்சர்ட் பண்ண மாதிரி உங்களால் வீடியோவையும் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இதுலேயுமே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து என்ன பண்ண முடியும், உங்களால் பிளெண்ட் மோட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேக் பண்ண முடியும். நான் அந்த பிளெண்ட் மோடை மாற்ற வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ஐட்டம் வந்து ரியாக்ட் பண்ணும். கீழே வந்து எல்லாத்துக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா கலர்ஸும் இங்கே வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஒரு குவிக் செலெக்ஷன் டூல் மாதிரி தான். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து உங்களால் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கலர் மாற்றணும் இல்லை என்னென்ன பண்ணணுமோ குவிக்காக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக இந்த கஸ்டம் டேப்லேருந்து நீங்கள் லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கலர் பேலட் அதுக்கான ஃபுல் இதுவுமே வந்து இங்கே வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவுமே வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா இந்த ப்ளஸ் கொடுத்து ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த கலர் நீங்கள் செட் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து பர்பிள் கொடுத்துட்டு சாம்பிள் கொடுத்து க்ரியேட் ஸ்டைல் கொடுத்தேன்னா இது வந்து என்ன ஆகும்னா யூனிவர்ஸலாக இப்போ நான் போயிட்டு அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சாம்பிள்ன்றது வந்து நான் வேறு எதுவும் ஒரு டிசைனுக்கு வந்து அதே கலர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணலாம், சாம்பிள் செலக்ட் பண்ணி வந்து இன்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோரோவர் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம அந்த டிசைன் சிஸ்டம் லேர்ன் பண்ணுறப்போ வந்து நம்ம இது எப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதை கிளியராக யூஸ் பண்ணலாம். ரைட் நோ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து அந்த வீடியோவில் தான் வந்து கவர் பண்ண முடியும். ஏன்னா அந்த டிசைன் சிஸ்டமில் தான் வந்து இந்த ஃபில் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா பிளெண்ட் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபில்லிலே வந்து அந்த பிளெண்ட் மோட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் வந்து யோசிக்கலாம், இது என்னது இது நம்ம வந்து வயலட் தானே கொடுத்தோம், இதே வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இதில் வந்து பிளெண்ட் மோட் அப்ளை இருக்குது. ஸோ அந்த பிளெண்ட் மோட் மட்டும் நான் அன்செக் பண்ணிடுறேன். ஸோ பிளெண்ட் மோட் மட்டும் அன்செக் பண்ணேன்னா இப்போ நான் வேறு ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதுக்கு வந்து நான் சாம்பிள் அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணால் அதுக்கும் வந்து அந்த பிளெண்ட் மோட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அசைன் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணோம். அது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல், அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பெயினில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபில் பார்த்துட்டோம். ஃபில்லில் வந்து கீழே வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரோக் பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே ரெக்டாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சேம் அதே ப்ராப்பர்ட்டி ஆனால் ஸ்ட்ரோக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம், ஃபில்லாக அப்ளை பண்ணாமல். ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னன்னா ஒரு பார்டர் லைன் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து அந்த எலமெண்ட் எங்கே முடியுதோ அந்த முடிகிற எல்லா இடத்துலையுமே வந்து இது இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஸோ எண்டு இருந்தால் மட்டும்தான் அது வந்து அப்ளை ஆகும். இப்போ இதே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன், இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் டெலிட் பண்ணால் அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்காது. ஏன்னா எண்ட்ஸ் எந்த இடத்துல வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரோக் வந்து ஃப்ளோ ஆகும். எண்டு இல்லை, ஒரு ரெண்டு கனெக்ஷன் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரோக் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸ்ட்ரோக்குக்கும் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும் கலர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் என்ன மெயின் சேஞ்ச்னா இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து இந்த இடத்துல நம்மளால் வந்து ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து ஸ்ட்ரோக் அப்ளை ஆகிற இது நம்ம எப்படி வந்து கார்னர் ரேடியஸில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வேணாலும் உங்களால் கொடுக்க முடியும்.
இல்லை நீங்கள் வந்து ஒரு சைடு வேணாம்னு நினச்சாலும் உங்களால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் இது வந்துக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து மெயினாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னா சாலிட் டேஷ்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நான் ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு நான் வச்சுட்டேன்னா இந்த இடத்துல வந்து சாலிட்லேருந்து டேஷ்டுன்னு மாற்றினா இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளோ டேஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரோக் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேஷுக்கு இருக்கிற கேப்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களால் இது பண்ண முடியும். லைக் இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட இதையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஜாயின் ஆகிற ஏரியாஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். தென் இதில் வந்து இன்னும் மெயினாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா டைனமிக்குள்ளே போனீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி வரும். ப்ரஷ்ஷுனா அது சில பேலட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னாலும் இதுவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக்லேயே வந்து உங்களுக்கு ப்ரீசெட், இதெல்லாம் வந்து ப்ரீசெட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரோக் வந்து ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீசெட் தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் பேனலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டோம், ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸில் வந்து மொத்தம் இன்னர் ஷேடோ, ட்ராப் ஷேடோ, லேயர் பிளர், பேக்ரவுண்ட் பிளர், நாய்ஸ், டெக்ஸ்சர், கிளாஸ் அப்படின்னு இருக்குது. கிளாஸ்ன்றது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண ஒரு ஆப்ஷன் தான். இது வந்து இந்த கிளாஸ் மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் மார்ஃபிசம் வந்து இந்த iOSல வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இருக்கிற iOSல வந்து இந்த கிளாஸ் மார்ஃபிசம் பேஸ் பண்ணி தான், iOSன்னு இல்லை கரண்ட்டாக இருக்கிற நிறைய ஆண்ட்ராய்டு ஓஎஸ்எஸ்ல வந்து இந்த கிளாஸ் மார்ஃபிசம்ன்ற இந்த எஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இன்னர் ஷேடோ. ஸோ இன்னர் ஷேடோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிசைனுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஷேடோ வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு நீங்கள் வந்து இந்த இன்னர் ஷேடோ வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்னர் ஷேடோ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதோட பொசிஷனே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் டார்க்கன் பண்ணேன் அப்படின்னா அந்த இன்னர் ஷேடோவோட இது வந்து உங்களுக்கு விசிபிள். இப்போ நான் அதோட ஷேடோ கலர் வந்து நான் பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு மாற்றினேன்னா அது வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். சேம் இதே நான் வந்து ட்ராப் ஷேடோன்னு கொடுத்தேன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் வந்து அந்த ஷேடோ பிளேஸ் ஆகும். ஸோ அதோட ஒப்பாசிட்டி, அதோட ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பிளர்னா ட்ராவல் வேறு, பிளர் வேறு. அதோட டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பிளர்ரு. ஸோ இது வந்து எவ்வளோ கிளியராக தெரியணும் தெரியக்கூடாது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஷேடோ வந்து உங்களுக்கு எவ்வளோ விசிபிளாக தெரியணும் தெரியக்கூடாது வந்து நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ ஷேடோ நல்லா தெரியுது, ஆனால் நீங்கள் ஒரு கலர் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் ரெட்டு நான் அப்ளை பண்ணிட்டு ஃபுல் இந்த ஒப்பாசிட்டி கலரோட ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சேன்னா அது வேறு மாதிரி தெரியும். ஸோ ஷேடோ ஒப்பாசிட்டின்றது வேறு, அது மாதிரி கலர் ஒப்பாசிட்டின்றது வேறு, ரெண்டுமே வேறு வேறு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ட்ராப் ஷேடோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் மோட்ஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி பிளெண்ட் மோட்ஸ் இங்கேயும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஷேடோவோட பொசிஷன் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷேடோ வந்து பொசிஷன் நான் சேஞ்ச் பண்ணேன்னா ஷேடோவோட பொசிஷன் வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். மேலே கீழே, கீழே மேலே எப்படி வச்சுக்கிறீங்களோ நீங்கள் வந்து இந்த ஷேடோவோட பொசிஷன் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் லேயர் பிளர். இது வந்து என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதை நான் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு மேலே வச்சிடுறேன், சரிங்களா? இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பிளரில் வந்து நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி இது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு லேயருக்கு மேலே வந்து நம்ம இதை அப்ளை பண்ணுறது தான் லேயர் பிளர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் உங்கள் டிசைன் நீடுக்கு பொறுத்து தான் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னா இப்போ இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ப்ராக்ரஸிவ் யூனிஃபார்ம் அப்படின்னா எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில எஃபெக்ட்லாம் வந்து இதில் நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைண்டாக கொடுக்க முடியும் உங்களால். இது எல்லாமே வந்து டிபெண்டிங் ஆன் த யூஸ் கேஸ் தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். பட் ஜஸ்ட்டு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனு. இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுக்க போகிறது வந்து இந்த கார்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த கேலண்டர் வந்து இங்கே ஒரு காம்பனண்ட் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த காம்பனண்ட்டை மட்டும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1x 2x 3x அப்படின்னு போட்டிருக்கோம். இது என்னன்னா ஸ்கேலிங்கு. இப்போ இந்த டிசைனோட ஆக்சுவல் சைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம வந்து வெளில தனியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த டிசைனோட ஆக்சுவல் சைஸ் வந்து 320 by 602 அப்படின்னு இருக்குது அப்படின்னா
ஒன் எக்ஸில் டவுன்லோட் பண்ணுறப்போ என்ன சைஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வரும். இப்போ இதே நான் வந்து 2x டவுன்லோட் பண்ணால் இதோட ஸ்கேல்டு வெர்ஷன், அதாவது இன்டூ 2 அப்படின்னு தான் டவுன்லோட் ஆகும். 3னா 3 டைம்ஸ் வந்து லார்ஜராக தான் வந்து இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேலிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க டிசைன் வந்து சின்னதாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ஸ்கேல் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு பிஎன்ஜியாக வேணுமா, ஜேபகா வேணுமா, இல்லை எஸ்விஜி இல்லை பிடிஎஃப் எப்படி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபைல் அந்த அவுட்புட் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஃபைலு, அதோட கலர் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த செலெக்ஷன் ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஆயிரும். திருப்பி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ப்ரிவியூ பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டைலாக்ல வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பட்டன் பக்கத்தில் பேப்பர்னு இருக்கா, அது வந்து அந்த ஃபைலோட நேம் எக்ஸ்போர்ட் சாம்பிள் இருந்தால் இங்கே சாம்பிள்னு இருக்கும். இதே நான் வந்து 2 ஃபைல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா 2 ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் 2 லேயர்ஸ்னு வரும். ஆனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து செலெக்ஷனில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் ஜேபகும், இதுக்கு வந்து நான் பிஎன்ஜியும் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ வந்து கிளிக் ப்ளஸ் டு ரீப்ளேஸ் எக்ஸ்போர்ட், இல்லைனா ரெண்டுமே தனித்தனி ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு மாற்றினாலும் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஸோ மோர் ஓவர் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பெயின் பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணும். இதில் ப்ரோட்டோடைப்பிங் நம்ம பெயின் வந்து ப்ரோட்டோடைப்பிங் வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃப்ரேமு, இந்த டெக்ஸ்ட்டு, ஷேப்பு, அப்புறம் இமேஜ், இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படியே ஹேண்டில் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பெயின் யூஸ் பண்ணி எப்படி உங்களால் ஒரு பர்ஃபெக்டான டிசைன் வந்து பண்ண முடியும் இந்த ஃபிக்மாவில் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.